ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது நைட்டு வந்து டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. யார் யாருக்குன்னா, பவித்ரா வந்துட்டு நம்மளுடைய சௌந்தர்யா அண்ட் ரயான் இருக்கும்போது சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏய் எதுக்காக நீங்கள் வந்துட்டு மாறி மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, நீயும் ஜாக்லினும். நீ வந்து என்னடானா இந்த பக்கம் விஷால் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, அவள் என்னடானா முத்துக்கிட்டே மஞ்சள்கிட்ட நீக்கி பேசுகிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. எப்படி? அதாவது நீ வந்து விஷால் கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறத சொல்லிவிட்டு அவள் என்னடானா நீ பேசின விஷயத்தெல்லாம் வந்துட்டு முத்துவன் மஞ்சள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஏமா பவித்ரா, ஃபயர் மோடுன்னு சொன்னியே, அது இது தானா? அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடுன்னு சொல்லுவாங்களே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நீங்கள் வந்து குளிர் காயறீங்களா? ஏன்னா நேற்று இதே மாதிரி தான் நைட்டு வந்துட்டு ரயான், இதே குரூப்பு தான், ரயான், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் பவித்ரா, 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா என்ன சொல்லியிருப்பாங்க, ஆமாம் நம்ம மட்டும் வந்துட்டு சமையலுக்கு பேசுகிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைக்கு பேசுகிறது, அவங்களாம் அப்படியே பிக் பாஸ் தூக்கி நிறுத்துறாங்க. அப்படிங்கும்போது இதே பவித்ரா தான் ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. முத்துவை பற்றி அவங்க குறை சொல்கிறாங்க, ஜாலியாக சிரிக்கிறாங்க. ஜாக்லினை பற்றி குறை சொல்கிறாங்க, ஜாலியாக சிரிக்கிறாங்க. என்னையா நடக்குது ஒன்றும் புரியல. இன்னும் நைட்டானால் வந்து இவங்களுக்குலாம் காசிப் பண்ணுறதா வேலையாக இருக்கும் போல இருக்குது. இதுலேயும் இந்த அம்மா வந்துட்டு நீ பேசுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துட்டு ஜாக்லின் முத்துக்கிட்டே மஞ்சள்கிட்டே பேசுறது இங்கே வந்து சொல்லி நீங்களே உங்களுக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்ல அப்படின்றாங்க. நாங்கள் முதல் சண்டையே போலன்றாங்க அவங்க, அதை வந்து மறைக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் நம்மளால் வந்தார் மன்மதர், வல்லவர், நாளும் தெரிந்தவர் விஜய் விஷால் வந்தவொடனே இங்கே என்ன நடக்குது, அதாவது அவர் அந்த பக்கம் போகும்போது சௌந்தர்யா தான் கூப்பிட்டாங்க. நான் வந்து சும்மா தான் சொன்னேன், அவனை தான் என்னை கூப்பிட்டு வாடான்னு சொல்லிட்டு, விஷால் இங்கே வாடா, நீ தானே என்னை கூப்பிட்டு பேசுகிறேன், ஆமாம் அப்படின்ட்டு அதோடு போகணுதுன்னு. ஆக்சுவலாக நான் இதை சொல்லி ஆகணும், எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த முதல் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு தான். நாங்கள் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது அத்தனை பெண்கள் நடுவில் இவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டானாங்க. அப்படியே அடுத்து விட்டு போகிறார். பவித்ரா அப்படியே பார்க்குறாங்க, அடுத்தது என் ஃப்ரெண்டு சச்சிகா பொண்ணோன்னே இந்த பொண்ணுக்கு நீ வந்து விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா, சிரிச்சு நீ இதை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கியா, எப்பா இதுக்காக நான் வரல சாமி, நீங்கள் வேணால் 2 பேர் பேசிக்க, நான் எந்திரிச்சு போயிட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி தானே எத்தனை வாட்டி தர்ஷிகா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவசரப்படாத, அவன் கூட பேசாத, உன்னோட கேம் தெரியலன்னு. அதெல்லாம் என் கேம் பாதிக்கலன்னாங்க. இப்போது பாதியிலே பிடிச்சிட்டு போயிடுச்சு கேமு, வெளியே போயிட்டாங்க. தேவையா? இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது தர்ஷிகாவுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். ஆஹா, இவன் பண்ணுறதை பார்த்தா அடுத்தது அதே நம்மக்கிட்ட போட்டு விட்டு வந்து சௌந்தர்யா கிட்ட போட்டுருவாங்க போல இருக்குன்னு. ஆனால் சௌந்தர்யா பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க கழுவுற மீன் நழுவுற மீன், பயங்கரமான தில்லாலங்கடி. என்ன நடக்க போது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே பவித்ரா அப்படியே பேசுகிற மாதிரி டெய்லி நைட்டு வந்து முத்துக்குமரன், மஞ்சரி, இப்போ ஜாக்லின், இவங்க 3 பேரை பற்றி இந்த 3 பேரும் மாறி பேசுகிறாங்களே, இதுக்கு எண்டு கார்டு தான் என்ன? இதனால் இவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்க போகிறது? அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்துட்டு நம்மளுடைய மன்மதர் விஜய் விஷால் வந்துட்டு லைட்டாக அப்படியே வந்துட்டு சௌந்தர்யாக்கு ஒரு கொக்கி போட்டு போனார் பாருங்கள். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.